கல்வி சீர்திருத்தத்திற்கான தேசிய இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் நடைபெறுகிறது. இந்த கலந்துரையாடலில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக, பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் மற்றும் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் பலரும் பங்கேற்றிருந்தனர். கல்வி சீர்திருத்தங்கள் இலங்கைக்கு புதிதல்ல. 1981ஆம் ஆண்டு கல்வி அறிக்கை உங்களுக்கு நினைவிருக்கலாம். 1989ஆம் ஆண்டில் பாடசாலை அபிவிருத்தியின் கீழ் பல கல்வி சீர்திருத்தங்கள் முன்மொழியப்பட்டன. நாம் பேசிக் கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தை விமர்சிக்கும் பல கட்சிகள் இருந்தாலும் இதன் மூலம் கல்வி தண்ணீர்மயமாக்கப்படும் என்ற விமர்சனம் இல்லை. 2-3 சிறிய குழுக்களை தவிர குறிப்பாக கல்வி சீர்திருத்தங்கள் எமக்கு தேவை என்பதனை பார்க்கும் பொழுது எமது நாட்டில் உள்ள கல்வி முறை பெரும்பாலும் திறமையாளர்களை மிகவும் திறமையாளர்களாக மாற்றுவது என்பதை நாம் அறிவோம். 2-3 சிறிய குழுக்களே இவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கின்றனர். இந்த கல்வி மறுசீரமைப்பு என்றது உலகத்திலே காலத்துக்கு காலம் புதுப்பிக்கப்பட்டு இந்த உலகமானது நீண்ட காலமாக பல புரட்சிகளையும் மாற்றங்களையும் சந்தித்து வந்திருக்கின்றது. இந்த புரட்சிகள் மாற்றங்களுக்கூடாக இந்த உலகம் நவீனமயமாகி நவீன சிந்தனைகளுக்கூடாக புதிய ஒரு சந்ததியை நாங்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கின்றோம். அது பல நாடுகள் வளர்ச்சியடைந்திருக்கின்றன, பல நாடுகள் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய இலங்கை நாடானது தான் மட்டும் வாழ்ந்தால் சரி, தான் மட்டும் படித்தால் சரி, தன்னுடைய குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் சரி என்று அப்பாலே இது தேசிய ரீதியாக தேசிய ஒற்றுமையை கட்டி வளர்க்கின்ற கல்வியாக, பக்கத்தில் இருக்கின்ற மக்களை நேசிக்கின்ற கல்வியாக, சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை பெற்றுத் தருகின்ற கல்வியாக, எங்களுக்கு காணப்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கின்ற கல்வியாக நாங்கள் மாற்றுகின்ற பொழுதுதான் உண்மையிலே நான் எதிர்பார்க்கின்ற அந்த உண்மையான கல்வி மாற்றம் நிகழும்.